ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். உங்ககிட்ட 2 வெங்காயம் 2 முட்டை இருந்தாலே போதும். பூரிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை ரஃபாக சாப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கின வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நுரக்கோடி வர வரைக்கும் அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி அடிச்ச முட்டையை சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தூள் சேர்த்து நம்ம இதை கிளற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கிளறாம அப்பப்ப கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா முட்டை பீசஸ் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸா கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ தொட்டு சாப்பிடும் போது அந்த பீசஸும் நம்ம வாயில தென்படும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம், கொஞ்சம் வாசத்துக்காக, கொஞ்சமா கருவேப்பிலை. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி மேலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இது கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இதுக்கு மேலே விட்டேன்னா பிடிச்சிரும். அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நான் மேலும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் இப்போ இழுத்து எண்ணெய்னா நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருந்த எக்கை சேர்த்துக்கிறேன். முட்டையை அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டைக்குள்ளே அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். கடைசியாக இறக்கும் போதுல வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு ஆனியன் பேஸ்ட் எக் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.